கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Almighty God. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. All the glory and honor goes to God alone. மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். We are connected in this glorious time program. இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் தேவன் சத்தியங்களை நமக்கு பேசுவார். In this program, God will preach the truth. ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. Surely the word of God will bless the people. ஆண்டவருடைய வசனங்கள் ஜனங்களை உருவாக்குகிறது. The Bible verses are the one who create the people. மொத்தத்தில் ரட்சிப்பின் மகிமை வெளிப்படுகிறது. Above all, the salvation is glorified. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை வழியாக இந்த செய்தியை உங்களுக்கு அளிக்கிறோம். Through God, Jesus blesses church ministry. Through that, we are inviting you to this program. இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ, those who are watching and hearing this program. இன்றைய தினத்தில் உங்களோடு பேசும்படியாக நானும் என்னோடு கூட ரெவரண்ட் டேவிட் செல்வமணி அவர்கள் சீனியர் பாஸ்டர் அவர்களும் இணைந்து உங்களோடு பேசும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். Today, along with me, Reverend David Solomoni, who is one of the senior pastor, we both join together and we are delivering God's message. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். Surely God is going to do a miracle in your life. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். Surely God is going to bless you in your life. கவலைப்படாதிருங்கள். Do not be worried. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். Today surely God is going to do a miracle in your life. ஏசாயா 30 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். We have to read Isaiah chapter 30 verses 19. ஏசாயா 30:19 வழியாக தேவன் நம்மோடு இன்று பேசும்படியாக விருப்பம் கொண்டிருக்கிறார். Today God wants to preach through Isaiah chapter 30 verses 19. ஆண்டவர் அதிலே என்ன சொல்லுகிறார்? What God is saying in that, உங்கள் விண்ணப்பத்தை கேட்ட உடனே as I hear your sound of your cry, மறு உத்தரவு அருளுவார். He will answer your prayers. உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். He will answer all your prayers. ஆண்டவர் இதிலே நமக்கு தெளிவாய் பேசியிருக்கிறார். God is crystal clear in his preaching. அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். What God has promised, that will happen. அந்த வசனத்திலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு நடந்து அது அற்புதத்தை கொண்டு வரும். Beloved, God is preaching through this verse. Surely it will bring a miracle in your life. 19 நாம் வாசிக்க கவனிப்போம். Let us read Isaiah chapter 30 verses 19. சியோனை சேர்ந்த ஜனங்கள், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். Oh, all the people of Zion, inhabitants of Jerusalem, எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். they will be inhabitants of Jerusalem. நீ அழுது கொண்டிருக்கிறாய், நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய். You shall no weep. உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு I will surely hear your sound of your cry. அவர் உரக்கமாய் இறங்கி, உருக்கமாய் கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். Surely he will be gracious to you. அதை கேட்ட உடனே, உன் விண்ணப்பத்தை கேட்ட உடன்தானே When he hears it, உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உனக்கு மறு உத்தரவு அருளுவார். he will answer you. உனக்கு மறு உத்தரவு அருளுவார். He is going to answer your prayer. சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். you are really praying. நீங்கள் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். You are really submitting your application to God. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன ஆக வேண்டுமோ அதற்காக தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். Whatever you are in need, what has to be done, for that you are asking God. பரலோகத்தின் தேவன் உங்களை கவனிக்கிறார். Surely the God of heaven is watching you. பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். The God of heaven is looking at you. ஆண்டவருக்கு என்னுடைய விண்ணப்பம் கேட்டதா கேட்கலையா என்று நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கிறீர்கள். You may be having a doubt whether God has heard my prayer or not. என் ஆண்டவர் சொல்லுகிறார், But God is telling to you, உங்கள் விண்ணப்பத்தை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். I really hear your supplications
I will answer that. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. The Bible is telling very clearly. கர்த்தர் மறு உத்தரவு உனக்கு அருளுவார். God is going to answer your prayer. உங்கள் சந்தேகங்கள் மாறட்டும். Let your doubt may be changed. நிச்சயமாய் உங்கள் கேள்விகளுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து விடுவார். Surely God is going to answer your questions and all your supplications. இப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது பாருங்கள். Now the miracle is going to happen in your life. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது When பாருங்கள். you are hearing this Bible verses, surely miracle is going to happen. உங்கள் சரீரத்தை தடவி பாருங்கள், அங்கே அந்த நோய் இல்லை. Surely wherever you are having a sickness in your body, just touch and see, you will not that will not be there. உங்க சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது. Surely the wounds what you are having will be erased. உங்கள் இருதயத்தில் உள்ள ஓட்டைகள் மறைகிறது. Surely the hole which you are having in your heart will be vanished away. உங்கள் கிட்னி ப்ராப்ளம் நீங்குகிறது. Suppose if you are having any problem in your kidney, that will be get rid of. உங்கள் வயிற்று வலி, வயிற்று பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது. All your stomach pain and the problems in your stomach will be changed. உங்கள் முழு சரீரத்தில் இருக்கிற வலிகள், குறுக்கு வலி, இடுப்பு வலி மாறுகிறது. Whatever the pain you have in your body or in your hip or wherever it is, that will be changed. உங்கள் வலிப்பு நோய் நீங்குகிறது. Surely the fixed disease will be removed. உங்கள் சரீரத்தில் உள்ள தீராத நோய்கள் மாற்றப்படுகிறது. Surely the sickness which is bothering you will be removed in your body. சிலருடைய புற்றுநோய் இப்பொழுது மறைகிறது. Surely the cancer, suppose if you are suffering, that will be healed. வைரஸ் நோய்கள் உங்களை விட்டு நீங்குகிறது. All the viruses which are attacking you will be removed. என் ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டார். God is hearing your cry. இயேசு உங்களுக்கு விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறார். Jesus is going to answer your prayer. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுக்குள்ளே அற்புதம் நடக்கிறது. As you are hearing this word, God is going to do a miracle in your life. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் வருகிறது. God's strength and power is coming upon you. அவர் காயப்பட்ட கரம் உங்களை தொடுகிறது. The wounded hands is going to touch you. அவர் மெய்யாகவே உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். Truly God is going to touch you and heal you. உங்கள் வீட்டுக்குள்ளே வல்லமை வருகிறது. The power of God is entering in your home. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அங்கே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். Wherever you are, God is going to demonstrate His power. அற்புதங்களை செய்யும் சக்தி உங்களை தொடுகிறது. The God of miracle is going to touch you. நீங்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். You know what kind of situation you are facing. ஆண்டவர் பார்க்கிறார். God is seeing you. அவர் உற்று நோக்குகிறார். God is seeing you clearly. உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை அவர் காண்கிறார். God is seeing all the people around the world. சகோதரியே, உனக்கு தான் தேவன் பேசுகிறார். My dear beloved sister, God is preaching to you particularly. சகோதரனே, நீ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாயே, உன்னை தான் கர்த்தர் தொடுகிறார். My dear beloved brother, if you are having doubt, God is going to touch you and heal you. நீ இனி அழுது கொண்டிருக்க மாட்டாய். You have no more cry in your life. உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறதை காண்பாய். All your tears will be wiped out. என்ன துக்கத்துக்காக, என்ன வேதனைக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அவர் அறிகிறார். Whatever the problem you are having, for what situation you are crying, God knows all those. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். If He has promised, surely He will do it. அவர் சொன்னதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். What He has uttered, He is going to do that. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். Whoever is believes, that will be happen to them. கர்த்தர் இப்பொழுது அற்புதத்தை நடப்பித்து உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். God is going to do a miracle and He is bringing a joy and happiness in your life. உங்கள் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் மறு உத்தரவு அருளுவார். God is hearing all your prayers and you are crying. கவலைப்படாதிருங்கள். Do not be worried. கவலைப்படாதிருங்கள். Do not be worried. கவலைப்படாதிருங்கள். Do not be worried. சாலமோன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். When Solomon was seeking God's face, ஒரு ராஜா, ஒரு தேசத்தின் ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். he is a king and he is a king upon country. அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்களை வைத்தான். When he was just asking God, seeking God's face, அவனுக்கு இயேசு கர்த்தர் மறு உத்தரவு அருளினார். the God answered his prayer. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். God asked him, what is your need? உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டார். What is your need? பிரியமானவர்களே, My dear beloved brothers and sisters, உங்களுக்கு இன்றைக்கு என்ன வேண்டும்? what you want in your life?
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களோ, Are you really worrying about your children? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறீர்களோ, Or are you bothered mostly about your future? உங்களுக்கு என்ன வேண்டும்? What is your need in your life? சாலமோனிடத்தில் அப்படியே கேட்டார். God asked Solomon exactly like that. அவன் சொன்னான், Solomon replied, எனக்கு பணம் வேண்டும் என்று, பொருள் வேண்டும் என்று, ஆஸ்தி வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. he did not ask any finance, or he did not ask any fame, or he did not ask any property. அவன் சத்துருக்கள் அழிந்து போக வேண்டும் அல்லது எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டும் அப்படி என்று அவன் கேட்கவில்லை. My enemies should be demolished, or I need this kingdom. Solomon did not ask. அவன் கேட்டது என்ன? What he asked? எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். Lord, give me a wisdom, Lord. இந்த ஜனங்களை நீதியாய் ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டான். Just to rule these people righteously, give me your wisdom. ஞானத்தோடு ஆளுகை செய்தால்தான் ஜனங்களுக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாகும். Only if we rule with righteousness, then the people will be peace. ஞானத்தோடு அறிவோடு ஆளுகை செய்தால்தான் ஜனங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். Only if we rule with the knowledge and the wisdom, people will be quiet. பிரியமானவர்களே, My dear beloved brothers and sisters, தேசத்தை ஆளுகிறவர்கள் those who are ruling this world, அவர்கள் ஞானமில்லாது செய்கிறபடினாலே because they are doing unknowingly without wisdom, அநேக தேசங்களிலே பஞ்சம் உண்டாகிறது. because of that famine is coming in the country, ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். because of that people are in turmoil, ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். because of that people are in problem, ஜனங்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். because of that people are yawning, ஜனங்கள் அந்த ஆளுகை நிமித்தம் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். because of the rule is heavy, they are in tears. பிரியமானவர்களே, My dear beloved brothers and sisters, தாவீதின் மகன் சாலமோனுக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்தார். Solomon, who is the son of David, he got wisdom from God. அவனுக்கு ஞானத்தை அதிகமாய் கொடுத்தார். He gave more wisdom to Solomon. வேதம் சொல்லுகிறது, The Bible is telling, அவனை போல ஞானவான் பூமியில இருந்தது இல்லை. there is nobody like Solomon who was having wisdom in this whole world. மனிதர்களுக்குள்ளே அவன் அதிக ஞானமுள்ளவனாய் அவன் வாழ்ந்தான். In the human kind, he was living with more wisdom and knowledge. அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். God really heard his cry and answered his prayer. கேட்ட அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். God really gave the knowledge and the wisdom and everything to Solomon. கேளாத மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். He also gave the glory and the blessing to Solomon, which he did not ask. கேளாத ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்தார். He also gave the riches and the fame which Solomon did not ask. நீங்கள் சத்தமிட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் மறு உத்தரவு அருளுவார். Surely God is going to hear your cry. ஆனால் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு பலியிடுகிறவனாக இருந்தான். See, whenever he comes to the presence of God, before the prayer, he will be always giving the sacrifice. மகிமையை செலுத்தினான். He was always glorifying God. பலிகளை செலுத்தினான். He was giving sacrifices. காணிக்கையாகிய பலிகளை செலுத்தினான். He was giving offering of sacrifices. தசமபாகமாகிய பலிகளை செலுத்தினான். He was giving tithes, tax sacrifices. துதி பலிகளை, பாடல் பலிகளை செலுத்தினான். He was really praising God as a sacrifice. தேவனை மகிமைக்குள்ளாய் அவன் கொண்டு வந்தான். He was always glorifying and magnifying God. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவனோடு பேசி அவனுக்கு அறிவை The கொடுத்தார். God of heaven came down and gave him the knowledge and the wisdom. இன்றைக்கு தேவன் அவ்விதமாய் உங்களுக்கும் பதில் தருவார். Surely God is going to answer all your prayers. மறு உத்தரவு அருளுவார். He is going to answer you. யோனா மீன் வயிற்றுக்குள்ளே, சிக்கலுக்குள்ளே, சோதனைக்குள்ளே மாட்டிக்கொண்டான். When Jonah was in the fish belly, அவன் அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். even though he was in the fish belly, he was praying to God. அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். God answered his prayer also. அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். God had his supplication. மீண்டும் அவனுக்கு வாழ்வை கொடுத்தார். God gave him the lifespan again. அதற்கு பின்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவனாய் இருந்தான். So he obeyed God and he proclaimed God's word.
நினிவே பட்டணமே ஆண்டவருக்குள்ளாய் மாற்றப்பட்டது. The whole city of Nineveh was God's salvation. ஒரு பட்டணம் வாழ வேண்டும் அழிய வேண்டும் என்று சொன்னால் ஊழியக்காரன் கையிலே இருக்கிறது. See, if the city has to live or it has to destroy, it is all in the hand of the servant of God. யோனாவின் வார்த்தைகளினாலே அந்த நினிவே பட்டணம் காப்பாற்றப்பட்டது. Because of the words of Jonah, the city of Nineveh was safe. பிரியமானவர்களே, My dear beloved brothers and sisters, அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவனை காப்பாற்றினார். God heard Jonah's prayer and saved him. அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். God answered his prayer. மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். God gave him the life again. மறுவாழ்வு கொடுத்தார். He gave him the life again. அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவனை வாழ வைத்தார். God answered his prayer and he gave him his life. பட்டணத்தையும் காப்பாற்றினார். God really saved the city. பிரியமானவர்களே, My dear beloved brothers and sisters, ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் மறு உத்தரவு அருளுவார். God is going to answer your prayers today itself. அது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Because of that you are going to be blessed. அது நிமித்தம் நீங்கள் தொடப்படுவீர்கள். Because of that God is going to touch you. அது நிமித்தம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். Because of that God is going to deliver you. அடுத்த மேன்மையான வாழ்வுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God is going to lift you in your life. இந்த செய்தி இத்துடன் முடிகிறது. This message is ending. பிரியமானவர்களே, My dear beloved brothers and sisters, இந்த செய்தியின் தலைப்பு the head of this message, கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். God is answering your prayer. இயேசு உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். God is answering your prayers. உங்கள் விண்ணப்பத்துக்கு வேண்டுதலுக்கு உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு மறு உத்தரவு அருளுவார். God is going to answer your prayer and your supplications. நீங்கள் அற்புதங்களை கண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். Be happy by seeing the miracle in your life. நாம் ஜெபிக்கலாம். Let us pray. பரலோக பிதாவே, Our beloved God in heaven, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Lord, we are thousands times we are praising you. இந்த நேரத்தில் அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we are praying for all the people who are hearing. இந்த நிகழ்ச்சிகளை இந்த செய்திகளை ஆண்டவரே சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறவர்கள் தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Lord, whoever is hearing this message through the social media, let them be blessed. தொலைக்காட்சி வழியாக பார்க்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Those who are watching this program with the television, let them be blessed. குணமாக்கப்படுவார்களாக. Let them be healed, O God. அவருடைய அழுகையும் கண்ணீரும் நீக்கப்படுவதாக. Lord, all their cryings and the weeping should be removed, O God. மேன்மையான வாழ்வும் ஆசீர்வாதமும் சுகமும் அவர்களுக்கு கிடைப்பதாக. Lord, give them the upliftment in their life and give them the healing and bless them, Lord. இப்பொழுது தொடும். Lord, right now touch them. இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். Right now touch each and every one of them. இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக. Lord, give them the deliverance in their life. இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதாக. Lord, let them be healed in the name of Jesus. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. Let all the bondage be broken, O God. எல்லா செய்வினை புள்ளி சூனியம் நீங்குவதாக. All the witchcraft will be delivered. எல்லா நோயும் நீங்கி ஜனங்கள் சுகமடைவார்களாக. All the diseases will be healed in the name. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதத்தினால் All நிரப்பப்படுவார்களாக. their needs will be met and they will be blessed in the land. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Lord and Savior Jesus Christ we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless each and every one of you. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொள்கிறோம். We just greet you as we look ahead to the next